வணக்கம் அண்ட் வெல்கம் டு கிரிக்கெட் இந்தியன்ஸ் தமிழ் சேனல். இந்த வீடியோ நம்ம பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா மும்பை இந்தியன்ஸோட அப்டேட்ஸ் தான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு ரோஹித் சர்மாவை போட்டு புழக்கும் எக்ஸ்பர்ட்ஸ். உண்மையிலே பார்த்தீங்கன்னா கேப்டன்சி அப்படிங்கிறதுல ஒரு க்ளூலெஸ் கேப்டனாக இந்த ஒரு பிஜிடியில் ரோஹித் சர்மா இருக்கிறாரு அப்படிங்கிற ஒரு விஷயத்த இன்னைக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் நிறைய பேர் பேச ஆரம்பிச்சிட்டாங்க. காரணம் என்ன அப்படின்னா, பிஜிடியை பொறுத்த வரைக்கும் இதுக்கப்புறம் வரப்போகிற 3 மேட்சையுமே டீம் இந்தியா வின் பண்ணி ஆகணும் அப்படிங்கிற ஒரு மஸ்ட் வின் சுச்சுவேஷனுக்கு வந்துட்டாங்க. ஏன்னா இந்த ஒரு இந்தியாவுக்கு எதிரான சீரியஸ்க்கு அப்புறம் ஆஸ்திரேலியாவுக்கு இன்னொரு சீரியஸ் இருக்கு. பட் ஆனால் நமக்கு இதுதான் லாஸ்ட் சீரியஸ் WTCயில். அப்படி இருக்கும்போது இந்த இடத்துல 3 மேட்சை வின் பண்ணுங்கிற சுச்சுவேஷனில் பேட்டிங் பேரடைஸ் அப்படின்னு அழைக்கப்படக்கூடிய கபாலை பார்த்தீங்கன்னா டாஸை வின் பண்ணி டாஸ் அட்வான்டேஜ் இருந்தும் பேட்டிங் எடுக்காமல் பவுலிங் எடுத்திருக்கிறாரு. அதன் விளைவு இப்போ 400க்கும் மேற்பட்ட ரன்களை அந்த இடத்துல ஆஸ்திரேலியா அடிச்சிட்டாங்க. எதுக்கு இந்த மாதிரி விஷயங்களை அவர் பண்ணுறாரு அப்படிங்கிறத சுத்தமாக புரியல. அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா, பும்ரா ஃபர்ஸ்ட் டெஸ்ட்டை வேற லெவலில் வின் பண்ணாரு. கேப்டன்சி அப்படிங்கிறது அவுட்டே இருந்துட்டு ஒரு பிளேயராக கூட ஆடி இருக்கலாம். அதுவுமே அவர் எஃபிஷியன்ட்டான பேட்டிங் அப்படிங்கிறது அவர்கிட்ட இல்லை. இப்போ டீம் 400க்கும் மேற்பட்ட ரன்கள் அப்படிங்கிறத அடிச்சிருச்சு. இதுக்கப்புறம் அவரோட பிளான் அப்படிங்கிறது எப்படி இருக்க போகுதுன்னு சுத்தமாக தெரில. ஏன்னா டிராவிஸ் ஹெட் மேட்சுக்கு மேட்ச் பார்த்தீங்கன்னா 150 போட்டுக்கிட்டு இருக்கிறாரு. ஒரு கேப்டனாக கண்டிப்பாக அவரை டிசீவ் பண்ணுறதுக்கான பிளான் அப்படிங்கிறத கண்டிப்பாக இந்நேரம் ரோஹித் போட்டிருக்கணும். இது வரைக்கும் கபாலா கடைசி 3 மேட்ச்சில் கோல்டன் டக் ஆகிட்டு இருந்த டிராவிஸ் ஹெட் இந்த மேட்ச்சில் இந்தியாவுக்கு அகென்ஸ்டாக 150 போடுறாரு அப்படின்னா கேப்டன் ரோஹித் சர்மாட்ட என்ன பிளான் தான் இருக்குன்னு சுத்தமாக புரியல. கடந்த 7 வருடங்களாக டீம் இந்தியாவை டெஸ்ட்டில் நம்பர் 1 இடத்துல வச்சிருந்த விராட் கோலியோட அந்த ஒரு மிகப்பெரிய விஷயத்தெல்லாம் இப்போ ரூயின் பண்ணிட்டு இருக்கிறாரு. இதெல்லாம் வீணாக போதா அப்படிங்கிற ஒரு விஷயத்த அந்த இடத்துல ரவி சாஸ்திரி கேள்வி எழுப்பியிருக்கிறாரு. டிராவிஸ் ஹெட் இந்த அளவில் இருந்தும் பிளான் இல்லாமல் வந்திருக்கிறாரு அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயத்தை பார்த்தீங்கன்னா இப்போ எக்ஸ்பர்ட்ஸும் பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. கண்டிப்பாக ரோஹித் சர்மா இப்போ கேப்டன்சியில் அவர் டவுன் ஆயிட்டாரு. இந்த ஒரு இடத்துல எஸ்பெஷலி இப்போ இன்னைக்கு இவங்க பேசிட்டு இருக்காங்கன்னா ஆஸ்திரேலியா அந்த அளவுக்கு ரன் அடிக்க விட்டுட்டாங்க. இதுக்கப்புறம் இவரை ப்ரூவ் பண்ணிக்கணும்னா இந்த ஒரு இடத்துல இந்த டெஸ்ட்டை வின் பண்ணாதான் கேப்டன்சியில் ப்ரூவ் பண்ண முடியும். அதுக்கு முன்னாடி அவரோட பேட்டிங் அப்படிங்கிற கிரிட்டிக்ஸ் அப்படிங்கிறதையும் அதை ப்ரூவ் பண்ணி ஆகணும். டிராவிஸ் ஹெட் அடித்த மாதிரி ஒரு பெரிய இன்னிங்ஸ் அவர்கிட்ட வரும். வந்து ஆகணும் அப்படிங்கிற சுச்சுவேஷனில் இருக்கிறாரு. அடிப்பாரா அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். நெக்ஸ்ட் விஷயம் பும்ராவோட பவுலிங். என்னதான் டீம் 400க்கும் மேற்பட்ட ரன்கள் அடிச்சிருந்தாலும் 7 விக்கெட் இந்தியா எடுத்திருந்தாங்க. அதில் 5 விக்கெட் பும்ரா எடுத்தது தான். பும்ராவை பொறுத்த வரைக்கும் ஆல்ரெடி லாஸ்ட் டெஸ்ட்லையும் 5 எடுத்திருந்தார். இப்பவும் மறுபடியும் 5 எடுத்திருக்கிறாரு. இன்னொன்று அவருடைய பெஸ்ட் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா 6 விக்கெட் ஹால் தான். 6 விக்கெட் ஹாலை தாண்டி விக்கெட் எடுக்கக்கூடிய சான்ஸ் அப்படிங்கிறது இந்த ஒரு டெஸ்ட்டில் நம்மளுடைய பும்ராக்கு இருக்கு. ஏன்னா இன்னும் பார்த்தீங்கன்னா ஆஸ்திரேலியாவுக்கு 3 விக்கெட் இருக்கு. நம்மளுடைய பும்ரா கண்டிப்பாக நாளைக்கும் ஓவர் போட்டு இன்னொரு 2 விக்கெட்டை தூக்குனாருன்னா 7 விக்கெட் ஹால் அப்படிங்கிறத எடுத்துருவாரு. அது மட்டும் இல்லாமல் இந்த ஒரு டெஸ்ட் சீரியஸில் மட்டும் பும்ரா இல்லைன்னா டீமோட பவுலிங் என்ன லெவலில் போயிருக்கும் அப்படிங்கிறத நினச்சி பாருங்க அப்படிங்கிற விஷயமும் இந்த இடத்துல வைரலாக போயிட்டு இருக்கு. மேட்ச் பை மேட்ச் பார்த்தீங்கன்னா பும்ரா அவருடைய ஒரு எஃபர்ட் அப்படிங்கிறத கொடுக்குறாரு. டீமோட பெர்ஃபார்மன்ஸ் அப்படிங்கிறதும் கண்டிப்பாக இம்ப்ரூவ் ஆகணும் அப்படிங்கிறது தான் நான் இந்த இடத்துல பார்க்குறேன். பும்ராவோட பெர்ஃபார்மன்ஸ் உண்மையாக நல்லா இருக்கு. கண்டிப்பாக நாளைக்கு டீம் இந்தியா பேட்டிங் வந்துருவாங்க. பட் டாமினேட் பண்ணுவாங்களா அப்படிங்கிறது அவங்க கையில் தான் இருக்கு. ஃப்ரம் ஓப்பனிங்ல இருந்து ஃபினிஷிங் வரைக்கும் எல்லாருமே டாமினேட் பண்ணி லீட் எடுக்கணும் அப்படிங்கிறது தான் விஷயம். வெயிட் பண்ணி பார்ப்போம். நெக்ஸ்ட் அசுர ஃபார்மில் இருக்கும் மிச்சல் சாண்ட்னர். மிச்சல் சாண்ட்னரை பொறுத்த வரைக்கும் இப்போ IPL 2025 மும்பைக்காக தான் ஆட போறாரு. இங்கிலாந்துக்கு அகென்ஸ்டான டெஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா தலைவன் 76 ரன்ஸ் 117 பால்ஸில். அது மட்டும் இல்லாமல் 3 ஓவர் தான் போட்டார். 3 ஓவரில் ஓவருக்கு ஒரு விக்கெட் அப்படிங்கிறத எடுத்து 3 விக்கெட் ஹால் அப்படிங்கிறதையும் எடுத்துட்டாரு. ஒரே இன்னிங்ஸில் பார்த்தீங்கன்னா பேட்டிங்கில் 76, பவுலிங்கில் 3 விக்கெட் ஹால் அப்படின்னு இங்கிலாந்து 143 ஆல் அவுட் ஆகிறதுக்கு ஒரு முக்கியமான குரூஷியல் பாயிண்ட்ல இருந்தார். அது மட்டும் இல்லாமல் இவரை தான் அவங்க டீம் ஒரு பிரைமரி ஸ்பின்னர் அப்படிங்கிற ரோலில் நம்ம மும்பை இந்தியன்ஸ் யூஸ் பண்ண போகிறாங்க. அல்லாஹ் கனாஃபர் அதுக்கப்புறம் சாண்ட்னர் இவங்க 2 பேர் இருப்பாங்கிற மாதிரி தான் இப்போ காம்பினேஷன் போயிட்டு இருக்கு. சாண்ட்னர் இப்போ இந்த இடத்துல இப்படி ஒரு வெறித்தனமான ஃபார்மில் இருக்கிறது மும்பை இந்தியன்ஸுக்கும் ஒரு மிகப்பெரிய லெவலில் அட்வான்டேஜ் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிற உங்களுடைய ஒப்பீனியனை கமெண்ட்டில் சொல்லுங்கள். நாளைக்கு நம்மளுடைய டீம் இந்தியா வேறு லெவலில் பேட்டிங் வருவாங்க. ரோஹித் சர்மாவோட ஸ்கோர் என்னவாக இருக்கும் அப்படிங்கிறதையும் கமெண்ட் பண்ணுங்கள்.